சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்பை சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பேச்சிக்கிறாரு. மீன ராசியில் பேச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டோடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறதா சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு. 2025 குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு. ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம. ராசிக்கு 2வது வீடு ரிஷப ராசி. அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் துணிவையும் இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா இந்த ரிஷப ராசியுடைய சனிப்பெயர்ச்சி ராசிக்கு 11வது வீடு. 11வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். ராகு பகவான் கூட 2வது நபராக சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சிக்கிறார். இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஆகாத திருமணம் இருந்தால் ஆகும். படிப்பில் நல்ல நிலைமையில் படித்து மேன்மை வரக்கூடிய அமைப்பு, 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த ரிஷபராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான், ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான், மிருகசீட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திர பாதங்கள் ரிஷபராசியில் பலமாக இருக்குது. ஏற்கனவே ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்கிறாரு. இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் யோகம்தான்.
அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க சூரியன் உச்ச நிலைமையில் அடைஞ்சு அந்த ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு அரசியல் பிரவேசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடி பிடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்திரன் நல்ல சயின்டிஸ்ட்டு, நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்ல பண்புள்ள இருக்கக்கூடிய படிப்பு தன்மைக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பலமாக இருக்குது. செவ்வாய் உச்ச நிலையில் உங்களுக்கு இருக்குது ரிஷபராசியில். அந்த செவ்வாயாக இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் பிரவேசம் பண்ணுறதுக்கும் ஆன்மீக தோரணையில் பிரவேசம் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த ஜாதகரை காதல் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம், கலைத்துறையில் பிரகாசம் வரக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது. உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மை வருது. தாய் தகப்பக்கிட்ட அரவணைப்போ அன்பா பண்பா. ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த ரிஷபராசிக்காரங்க தாய் பேச்சை கேட்கணும், தகப்பன் பேச்சை கேட்கணும், தாய் பேச்சை கேட்கணும், அண்ணன் தம்பி பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா இந்த 2025 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறனால நீங்கள் யோக நிலை அடைவீங்க. ஏசி ரூம்பு கீழே இருந்து படித்தோ இல்லை வேலையோ கிடைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. உள்ளூர் இல்லாமல் வெளியூரில் பிரவேசம் பண்ணி வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்போ இருந்தால் நீங்கள் யோகம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உங்களுக்கு குருதசை வரும். அந்த குருதசையில் நீங்கள் உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் பொதுவாகவே இந்த ஜாதகம் 25 வயசு வரைக்கும் காதல் பண்ணால் கூட நிற்காது. அது உங்கள் ராசியோடைய தன்மை. கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்தாலும் நிற்காது, தடபடும். அதெல்லாம் நினைக்காதீங்க. நல்ல நேரம் கூடி வருது. ரிஷபராசியில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. உண்ண உறங்க உறைவிடத்துக்கு பஞ்சம் வராது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. நல்ல வேலை கிடச்சி உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் ரிஷபராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் நல்ல பலன்களை தான் 2.5 வருஷம் கொடுப்பாரு. ஆனால் ஏற்கனவே அந்த வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கிறனால ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா, தடுமாற்றம் அடைஞ்சிச்சின்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய் வரும், முடி கொட்டும், தேவையில்லாத வாதம் விவாதம் பண்ணி பேச்சினால் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. பல சண்டை சச்சரவுகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் ஜாதகம் உல்டாவாக போனால். அந்த ஜாதகம் உல்டாவாக போகாமல் இருக்க சனி பகவானை நல்ல மனதார அண்ணான்னு வழிபடுங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைங்க, உங்கள் அங்காளி பங்காளி அண்ணன் மாதிரி நினைங்க சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும். ஆனால் பெயர்ச்சி என்னமோ சனி பெயர்ச்சி தான், செவ்வாய்க்கெல்லாம் பெயர்ச்சி கிடையாது. ஆனால் செவ்வாயோடைய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. நல்லா ஷர்ட் பண்ணுங்கள், நல்லா ஃபேன் போடுங்க, நல்லா பர்ஃப்யூம் அடிங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா தெளிவாக வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. ஞானம் கிடச்சிரும். பல தீர்த்த யாத்திரைகள் போங்க, அவங்கவுங்க தெய்வத்தை வழிபடுங்க, தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. 2025 ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி 11வது வீட்டில் இருக்கிறனால நீங்களும் யோகக்காரங்க தான். உங்கள் தொழில் மேன்மையாக போகுது. தலைவணங்கி சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கஷ்டமே படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஒருத்தருக்கும் 3 பயிற்சி உண்டு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. எழுந்து சீக்கிரம் எழுந்து சனி பகவானை வழிபட்டு சூரியனை பார்த்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், குறையில்லாமல் இருப்பீங்க.